இப்போ கூட நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாரு, ஜீரோ போதை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அவர் சொல்லி 3 நாளைக்கெல்லாம் நம்ம முதலமைச்சர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, ஒரு வாரம் முன்னால் தான் நாங்கள் 1 லட்சம் போதை மாத்திரை பிடிச்சோம். எடப்பாடி அவர் ஒரு லட்சிய தலைவர். ஸ்டாலின் அவர்கள் லட்சங்களின் தலைவர்னு சொல்லலாம், ஆனால் கோடிகள் கோபித்துக்கொள்ளும். இப்போ தெரியுதா? அப்போ பாசக்காரர் யாரு, பாசிச முதல்வர் யாருன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டுக்கான முதல்வர் எடப்பாடி, துண்டு சீட்டு முதல்வர் இவர். பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் இட் ஹாஸ் பின் கலெக்டட் பை விச் இஸ் கண்ட்ரோல்டு பை சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அண்ட் டெப்டி சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு இடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் விட்டு எடப்பாடியாரிடம் கெஞ்சினார், இடம் கொடுக்க சொல்லி தன்னுடைய தந்தையின் சமாதிக்காக. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிருக்கேன், எடப்பாடி ரியல் தலைவர், மு.க. ஸ்டாலின் ரீல் தலைவர். அவ்வளோதான். பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே திமுக ஊடகங்களா அவங்களுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பலரினுடைய ஒரு பெரிய குற்றச்சாட்டாவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி மக்களுக்கு எந்த விஷயம் போய் சேரணும், இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்வரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த தலைவரா இருந்தாரா, இல்ல இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறந்த தலைவரா இருக்காரா அப்படிங்கறத ரொம்பவும் தெளிவா எடுத்து சொல்றதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திரிசக்தி சுந்தர்ராமன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எங்க கூட நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம், அடுத்த 1 மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது. இந்த நிலையில இப்போ கரண்டா தமிழகத்தினுடைய நிலை எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க சார்? ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு வார்த்தை சொன்னாரு, கஞ்சா இல்லாத, அதாவது போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கும். ஆனா இன்னைக்கு அது எப்படி தலைகீழா மாறி இருக்கு. குழந்தைங்க முதற்கொண்டு அவங்க கையில இந்த கஞ்சா புழக்கம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ நீங்க இப்போ இருக்கிற தமிழகத்தை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சுன்னு பாக்குறீங்க சார்? நான் நிறைய பேருக்கு, அதாவது பல நிகழ்ச்சிகள் நான் பார்த்து பழக்கமானவங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி சமீப காலமாக ஒரு 48 வருஷமாக தான் நான் பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒரு 15 வருஷத்துக்கு மேலே சொந்த பத்திரிகைகள் நடத்திட்டுருக்கேன், அரசியல் பத்திரிகை உட்பட. அதாவது இன்றைக்கி தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா, முதல்ல நான் உங்கள் கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். எதனால சார்? பெண்கள் கண்ணோட்டத்திலேருந்து. இப்போ பாருங்கள், மெஜாரிட்டி பாருங்கள், நம்ம 4 பேரில் மெஜாரிட்டி நீங்கள் தானே. 75 வருஷம் மெஜாரிட்டி நீங்கள். உங்களுடைய கண்ணோட்டத்தில் நான் சொல்கிறது, பெண்களுடைய கண்ணோட்டத்தில் எந்த ஒரு மாநிலத்தில் பெண்கள் மகாத்மா காந்தி இருக்கும்போது என்ன சொன்னார், இந்த நாடு இன்றைக்கி சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடாது. என்றைக்கு என்னுடைய நாட்டில் ஒரு பெண் இரவில் தனியாக நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ அதுதான் சுதந்திரம். மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, இன்னும் பல பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பகல்லையே கூட போக முடியலையே. கிருஷ்ணகிரியில் 2 வயசு பெண் குழந்தை, 2 வயசு பெண் குழந்தைக்கு என்ன தெரியும்? அதற்கு அது உடல் உறுப்பு கூட, அது என்ன உறுப்புன்னு கூட தெரியாது. அதுக்கு வாயையும் தன்னுடைய அம்மாவுடைய முகத்தையும் தவிர வேறு ஒன்றும் தெரியாத ஒரு 2 வயசு குழந்தை. அந்த குழந்தையை ஒருத்தன் பாலியல் வன்முறை செய்கிறான். 8 வயசு. இங்கே தாம்பரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த அரசு ஹாஸ்டலில் ஒரு சிறுமி 7-8 வயசு. அது பாலியல் தொந்தரவு பண்ணி அது ஒத்துக்காததுனால, முரண்டு பிடிச்சதுனால செவுத்துலேயும் தரையிலையும் அந்த காவலாளி மோதி அந்த பெண் இறந்தது. ஒரு 80 வயது மூதாட்டி காட்டில் போய் பழம் பறிக்க போயிருக்காங்க. அவர்களே நகையை ஒரு இளைஞன், 22 வயது இளைஞன் காதில் இருந்த நகை, அதை வழக்கமாக அந்த பக்கத்தில் இந்த பாப்படம்னு பெருசாக போட்டிருப்பாங்க, அது நிறையா தங்கம் இருக்கும். அது சகஜம்னு சொல்லலை. அது ஒரு எல்லா சமுதாயங்களிலும் எல்லா ஆட்சிகளிலும் குற்றங்கள் நடக்கும். குற்றங்களே இல்லாமல் 100% இல்லாத எந்த ஆட்சியுமே சாத்தியமில்லை. குற்றங்கள் குறைவாக, அவ்வளோதான் கணக்கே தவிர ஜீரோவாக இருக்க முடியாது. இப்போ கூட நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாரு, ஜீரோ போதை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது.
அவர் சொல்லி 3 நாளைக்கெல்லாம் நம்ம முதலமைச்சர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, ஒரு வாரம் முன்னால தான் நாங்க 1,00,000 போதை மாத்திரை பிடிச்சோம். இப்ப யாராவது ஒருத்தர் தான் உண்மைய சொல்லணும். இல்லையா? நேத்து முந்தா நேத்து பாருங்க, ஆ இதில ராமநாதபுரத்தில வந்து ஒரு வேன்ல வந்து 355 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள கஞ்சா மட்டும் இல்ல. இது அதாவது மெட்ஸு, ஹெரோயின் போன்ற பொருட்கள். எதுக்காகன்னா, இங்கிருந்து இலங்கைக்கு அனுப்புறதுக்கு. அப்படி அனுப்பிச்சு தானே இந்த ஜாஃபர் சாதிக்கு முதல்வர் குடும்பத்துடனே வந்து இணைந்து படமெல்லாம் எடுத்தாரே. சினிமா தயாரிப்பாளர். நானும் ஒரு சினிமா தயாரிப்பாளர். என் மகளும் வந்து ஒரு பிரபலமான ஒரு திரைப்பட இயக்குனர். நான் திரைப்படத் துறையிலும் இருந்திருக்கிறேன். அப்ப திரைப்படத் துறையில வந்து யார் வந்து தயாரிப்பாளரா வந்து பணம் போட்டாலும் அப்படின்னா, அது கஞ்சா பணமா இருந்தானே அப்படிங்கிற மாரி வந்ததுன்னா, அது எந்த மாரி ஒரு நெலைமை? இன்னைக்கு வந்து அ அ நமக்கு என்ன வருத்தம்னா, ஈழத்தமிழர்கள் 1.25 லட்சம் பேர் வந்து கொலை செய்யப்பட்டார்கள். அந்த பெண்கள் மானபங்கப்படுத்தி அதாவது கற்பழிக்கப்பட்டார்கள். இன்னும் பலவிதமான சொல்வதற்கே கஷ்டமா இருக்கக்கூடிய சித்திரவதைகளை அனுபவித்தார்கள். எந்த பீரியட்ல? காங்கிரஸும் ஆ க திமுகவும் யுபிஏ 1, யுபிஏ 2 இந்த பீரியட்ல தான். அது போக மிச்சம் இருக்கிறவங்க ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. ஓரளவுக்கு. ஏன்னா இங்கிருந்து எங்க போகுது இந்த படகுல வச்சு போகுது. இப்போ முந்தா நேத்து பிடிச்ச அந்த 350 கோடிக்கு பிடிச்சதும் சரி, அதுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக் இருக்கும்போதும் சரி, மியான்மர்லேருந்து தான் வருது. அது எங்கிருந்து வந்தா என்ன? அதை தடுக்க வேண்டியது தமிழ்நாடு காவல்துறை. காவல்துறைக்கு யார் வந்து முதலமைச்சர்? யார் வந்து அமைச்சர்? முதலமைச்சர். அப்ப நீங்க தமிழ்நாடு முழுக்க ஏற்கனவே கஞ்சா மாநிலமாக இருக்கிறது. அந்த மூதாட்டி 80 வயசு சொன்னேனே, அது நகையே எடுத்தா கூட பரவால்ல. 80 வயது மூதாட்டியை 22 வயது வாலிபன் இளைஞன் பாலியல் வன்முறை செய்திருக்கிறான். தரதரன்னு காலை பிடிச்சு இழுத்துட்டு வரும்போது அந்த அம்மா இறந்து போயிடுச்சு. ஒரு 6 மாசம் முன்னால. 22 வயது வாலிபனுக்கு ஒரு 80 வயது மூதாட்டியை பார்த்து காம இச்சை வருகிறது என்றால் அது இயல்பு அல்ல. இயற்கைக்கு முரண்பாடான விஷயம். அப்படி இயற்கைக்கு முரண்பாடா ஒரு வினோதமா, வித்தியாசமா, வக்கரமா வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த போதை. அந்த போதை இல்லைன்னா அப்போவும் அவன் தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு 8 வயசு சிறுமிகிட்டயோ 80 வயசு மூதாட்டிகிட்டயோ போய் பண்ண மாட்டான். அப்போ பண்ணால் பரவாயில்லையான்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த அர்த்தத்தில் சொல்லலை. 80 வயது மூதாட்டியை பார்த்த உடனே எங்கள் அம்மா மாதிரி, எங்கள் பாட்டி மாதிரி அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த வயசில் 22 வயது இளைஞனுக்கு காம இச்சை தோன்றுகிறது என்றால் என்ன அர்த்தம்? சார், ஆனால் திமுக நிர்வாகிகளும் சரி, திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போதைப் பொருள் அப்படின்றது தமிழகத்தில் படிப்படியாக குறைஞ்சிருச்சு. அதை நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். போதைப் பொருள் அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. அதிகமாக இருக்குது அப்படின்னா அது எங்களுடைய பொறுப்பு இல்லை. நாங்கள் பாதுகாப்பாக தான் வச்சுட்ருக்கோம். அதே மாதிரி தான் பெண்களுடைய பாதுகாப்பும். பெண்களுடைய பாதுகாப்பில் தமிழகம் முதல் இடத்துல இருக்குது. நாங்கள் தான் வந்து அதை கண்ட்ரோலாக வச்சுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது புள்ளி விவரம் தெரியாத பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி. உங்களுக்கு புள்ளி விவரம் வேண்டுமென்றால் நான் சொல்கிறேன். சென்ற எடப்பாடி அவருடைய ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது இந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு, வன்புணர்வு கொடுமைகள் 63% அதிகமாக இருக்கிறது என்று புள்ளி விவரம் இருக்கிறது. மத்திய அரசால் வெளியிடப்பட்ட ஆதாரம். பெண் குழந்தைகள் போக்சோன்னு சொல்கிறோமே, அதாவது அந்த வயதுக்கு 18 வயதுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகள், அவங்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் 190% அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 பங்கு அதிகமாக இருக்குது. அப்போ தமிழ்நாடு வந்து முதல் மாநிலமாக இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால், அதை நம்பாதது மக்கள் கையில் இருக்குது இல்லையா? எதை சொன்னாலும் நம்பிடுறதா? எது குறைஞ்சிருக்கு? தமிழ்நாடு வந்து குற்றங்கள் குறைந்திருக்கிறதுன்னு சொன்னால், ஞானசேகரன் வந்து இப்போ நீங்கள் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, அவங்க 530 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க திமுகவில். சரி, வாக்குறுதிகள் வந்து வழக்கமாக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு 25% கூட நிறைவேற்றலை. முக்கியமானது ஏனென்றால் இந்த இந்த ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான இந்த ஆட்சி, இந்த தலைமை பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் ரெண்டையும் ஒரு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். எடப்பாடி அவர்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலேருந்து வந்தார். அதனால் விவசாயத்தையும் புரிந்து கொண்டார், யதார்த்தத்தையும் புரிந்து கொண்டார். எளிமையானவர். ஒரு வயலில் போய் நாற்று நடும்போது கூட இறங்கி போய் ஒரு 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 வயலை கும்பிட்டு, ஏன்னா நமக்கு சாப்பாடு போடுற வயல் பூமி. ஸ்டாலின் அவர்கள் பிறக்கும்போதே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இல்லை, கோல்டன் ஸ்பூன்.
5 முறை முதல்வராக இருந்தவருடைய மகன். அப்படி வரும்பொழுது போகும்போது காலில் ஷூ போட்டுட்டு ரெட் கார்பெட் போட்டு யாராவது உலகத்தில் வரப்புக்கு மேலே வந்து கான்கிரீட் சிமெண்ட் பூசுவானா? இப்படி பூசின தமிழ்நாட்டிலேருந்து வர்றேன்னு வெளியில் போய் சொன்னால் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த தமிழ்நாடா? இந்த வரப்புக்கு மேலே சிமெண்ட் போட்டிங்களே அந்த ஊரா நீங்கள்? நம்ம என்னமோ சிமெண்ட் போட்டா மாதிரி. வரப்புக்கு மேலே சிமெண்ட் போடுறதா? கான்கிரீட்டா? வரப்புக்கு மேலே போட்டாங்களா? அப்போது ரெண்டாவது எடப்பாடி அவர்கள் எப்படி எளிமையான குடும்பத்திலேருந்து வந்தாரோ அதே மாதிரி எதுக்கப்புறம் வந்தார்? எம்ஜிஆர் என்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அண்ணாதுரை அதுக்கு முன்னால் ஒரு கொள்கை ரீதியாக ரைட்டு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமை, அவர்களுக்கு அப்புறம் எடப்பாடி வரும்போது ஒரு எளிய யதார்த்தமான சாமானியனாக வருகிறார் முதல்வராக. நீங்கள் அப்படி இல்லை, வரும்போதே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக தான் வரீங்க. இங்கே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது உதயநிதி இன்பநிதி வரைக்கும் போயாச்சு. எல்லா அமைச்சரும் 86 வயதான துரைமுருகன்லேருந்து எல்லா அமைச்சரும் வந்து இன்பநிதி முதலமைச்சராக வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சார் எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வருது சார். இப்போ எடப்பாடி அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாதாரண உறுப்பினராக அதிமுகவில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்காரு, முதல்வராகவும் இருந்திருக்காரு. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய மகன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக திமுகவுடைய தலைவராக இருக்காருல்ல சார். ஆனால் திமுகவில் இருக்கவங்க என்ன முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏங்க எங்கள் தலைவரும் மேயராக இருந்து எம்எல்ஏவாக இருந்து அப்போதாங்க முதலமைச்சராக இருக்காரு அப்படின்ற ஒரு முட்டை ஒன்று தூக்கிட்டு வராங்களே சார். துரைமுருகன், ஆற்காடு வீராசாமி போன்றவர்கள் எல்லாம் கருணாநிதியுடைய அவருடைய வயதை ஒத்தவர்கள், அந்த பேட்சை சேர்ந்தவங்க. அவருடைய அரசியலில் இருந்தாங்களே. பெரியசாமி, KN நேரு இவர்கள்லாம் எடுத்திங்கன்னா 77 வயசு, துரைமுருகனுக்கு 85 86ன்னு வச்சுங்க, இவங்களுக்கெல்லாம் 75 77, முதல்வருக்கும் 70 வயசாச்சு, இல்லைன்னு சொல்லலை. அவங்களுடைய சீனியாரிட்டி எல்லாம் தாண்டி உதயநிதி சாருக்கு என்ன சீனியாரிட்டி? நான் சினிமா நடிகன், எனக்கு சினிமா தான், நான் அரசியலுக்குள் வரமாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு என்ன தவிர வரமாட்டாங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா? அதே உதயநிதி வந்து நான் எம்எல்ஏவாக வந்திருக்கேனே தவிர நான் வந்து அமைச்சராக எத்தனையோ பேருக்கு தகுதிகள் இருக்குது, திறமையானவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமைச்சரானார். அதுக்கப்புறம் துணை முதல்வர்னு ஒரு பேச்சு வந்தபோது அது முதல்வர் முடிவு செய்யணும், இருந்தாலும் துணை முதல்வர் தகுதி பெற்றவர்கள் திமுகவில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவங்கள எங்கேயாவது ஆப்கானிஸ்தான் போயிட்டாங்களா, பாகிஸ்தான் போயிட்டாங்களா? அவங்கெல்லாம் ஸ்டாலினோட பையன் இல்லைல்ல சார். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் நான் என்ன சொன்னேன்னா, இவர் வந்து எடப்பாடி அவர் வந்து ஒரு லட்சிய தலைவர், ஸ்டாலின் அவர்கள் லட்சங்களின் தலைவர்னு சொல்லலாம், ஆனால் கோடிகள் கோபித்து கொள்ளும். அதனால் வேணால் லட்சம் கோடிகளின் தலைவர்னு சொல்லலாம். சரி, இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்தந்த விஷயத்துலலாம் வேறுபடுறாரு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க நீங்கள்? அவருடைய ஆட்சியில் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு, அதனால தான் ஸ்டாலின் அவர்களை விட எடப்பாடி அவர்கள் பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? அவர் வந்து மக்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து சரியாக சொல்லணுன்னா ஒரு பாசக்கார முதல்வராக இருந்தார் மக்கள் மேலே. ஸ்டாலின் வந்து ஒரு பாசிச முதல்வராக இருக்கார். என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஏதோ ரைமிங்காக சொல்கிறீங்க. செவிலியர்கள் பெண்கள், உங்களை மாதிரி வயதுடைய பெண்கள், தவறாக நினைக்காதீங்க, ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு பதவி நிரந்தரம், பணி நிரந்தரம், ஊதியம். பெண்கள் அவங்கள வந்து குண்டுக்கட்டாக வண்டியில் ஏற்றி கேளம்பாக்கம் ஊரப்பாக்கம்னு விடிகாத்தால் 2 மணிக்கு கொண்டு போய் இறக்கி விட்டு வராங்க. ஊர் பூரா கஞ்சாலையும் போதையிலையும் வந்து இருக்குது. எங்கே பார்த்தாலும் 80 வயது மூதாட்டிக்கும் பாதுகாப்பில்லை, 8 வயது சிறுமி, 2 வயது சிறுமிக்கு பாதுகாப்பில்லை. அப்போ அது கொண்டு போய் இறக்கி விடும்போது காவல்துறை எப்படி இறக்கி விடுதுன்னா, ஒரு வேனில் ஒரு உதாரணமாக எடுத்துங்க, நான் தினமும் வந்து 24 மணி நேரமும் அரசியல் மூச்சை இழுத்து விடுபவன், அரசியலை தெரிந்து. அதனால் சொல்கிறேன், விசாரித்த போது ஒரு வண்டியில் ஒரு 15 பேர் கொண்டு போகிறான்னு வைங்க. 15 பேரையும் ஒரே இடத்துல இறக்கி விடல. இந்த இடத்துல இறக்கி விட்டு ஒரு 2 பேர், 1 கிலோமீட்டர் தள்ளி இன்னும் 2 பேர், அப்புறம் தள்ளி ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 2 பேர். அவர்களுடைய பாதுகாப்பை நினச்சி பாருங்கள். விடிகாலையில் 2 மணிக்கு ஊர் தெரியாத ஊர், அவங்க இடம் இல்லை, அது எங்கேயோ கிளம்பாக்கம் ஊரப்பாக்கம், விடிகாலையில் ஒரு முழுக்க கஞ்சா போதை மாநிலமாக இருக்கிறது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வையற்றவர்கள், அவர்கள் ஏதோ குறைகள் இருக்குது, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, அது எதிர்கட்சியில் இருக்கும்போது நான் உங்களுக்கு தோள் கொடுக்கணும்னு விவசாயிகள் பேசுனீங்கள. அந்த 8 வழிச்சாலை சேலத்தில் வந்து விவசாயிகள் வந்து எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் விவசாயிகளுக்கு தோள் கொடுப்போம்னு சொன்னீங்கல்ல.
இப்போ சிப்காட் கும்மிடிப்பூண்டியில் வந்தபோது ஏன் அவங்களெல்லாம் பிடிச்சி குண்டாஸில் போட்டீங்க? நீங்கள் தான் விவசாயிகளோட தோள் கொடுப்பேன்னு சொன்னீங்களே. இதில் பெரிய தமாஷ் என்னன்னா, அந்த 8 வழிச்சாலையும் போது அங்கே ஒரு இளைஞர் போராடினார். எடப்பாடி முதல்வராக இருக்கும் பொழுது இந்த விவசாயிகள்கிட்டேருந்து நிலம் எடுக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு இளைஞர், ஒரு சமூக நோக்குள்ள. அப்பொழுது உடனே அவரை திமுக மேடையில் ஏற்றி அவருக்கு சால்வை போட்டார் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இவரை போன்ற வீர தீரர்கள் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அனைவரும் முன்வர வேண்டும். அதே இளைஞர் சிப்காட் கும்மிடிப்பூண்டியில் திமுக ஆட்சியில் வந்து விவசாயிகளுடைய நிலங்களை வந்து வலுக்கட்டாயமாக வாங்கும் பொழுது அவரே போராட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகன்னு கட்சி சார்பு இல்லை, போராடுறார். அவரை குண்டாஸில் கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. யாரை? 4 வருஷத்துக்கு முன்னால் யாரை நீங்கள் வீரர் தீரர் என்று சால்வை போட்டினீர்களோ அவர் அதே காரணத்துக்காக தான் போராடினது அங்கே வந்து சேலம், இங்கே வந்து கும்மிடிப்பூண்டி. இப்போ தெரியுதா? அப்போ பாசக்காரர் யார், பாசிச முதல்வர் யாருன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டுக்கான முதல்வர் எடப்பாடி, துண்டு சீட்டு முதல்வர் இவர். என்ன தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க. உங்கள் வீட்டு பள்ளிக்கூடம் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகிறாரு முதல்வர் ஐயா ஸ்டாலின் இப்போ சமீபத்தில் அந்த வட சென்னையில். அங்கே போய் வந்து எல்லோரும் ஆங்கிலத்திலும் சமஸ்கிருதத்திலையும் பேர் வைக்காதீங்க, தமிழ் தான் பேர் வைக்கணும். ஐயா உங்கள் பேரில் முதல் எழுத்தே வடமொழி தானே. உங்கள் வீட்டில் அவங்க அப்பா பேர், உங்கள் ஐயா பேர் கருணாநிதி, சமஸ்கிருத பேர் உதயநிதி, தயாநிதி, இன்பநிதி, எல்லாமே வடமொழி பேர். உங்கள் வீட்டில் பள்ளிக்கூடம் வச்சுருக்கீங்களே உங்கள் பொண்ணு சன்ஷைன்னு, ஆங்கிலத்தில் வைக்காதீங்கன்னு மற்றவங்களுக்குலாம் சொல்லிட்டீங்க. ரெட் ஜெயிண்ட்டுன்னு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரே கம்பெனி தான் தமிழ்நாட்டில் சினிமா எடுக்கிறதுக்கு, வேறு கம்பெனியே இப்போ அதை விட்டால் வேறு கம்பெனியே கிடையாது. வேறு பேர் சிகப்பு பூதம்னு வச்சுக்கூடாதா? உபதேசம்லாம் ஊருக்கு தான் சார், வீட்டுக்கு உதவுமா என்ன? அதை தான் நானும் சொல்கிறேன். நான் அதனால தான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து தொண்டுக்கான முதல்வர், இவர் துண்டு சீட்டு முதல்வர். ஏன் துண்டு சீட்டு முதல்வர்னா எழுதி தரதை வச்சு படிக்கிறாரு, படிக்கும்போது மதில் மேல் பூனை, பூனை மேல் மதில், அது கூட வந்து ஒரு வயது மூப்பு, உடல் நலம், அதை ஒரு காரணமாக சொல்லலாம். ஆனால் இந்த ஊடக முதல்வர், நாடக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? நான் சொன்னேன், ஆர்எஸ் பாரதின்னு ஒருத்தர் சொன்னாரா இல்லையா, மீடியா வந்து என்ன மாதிரி அந்த வார்த்தையை வந்து பெண்களை வைத்துக்கொண்டு பேசக்கூடாது என்று நான் கௌரவம் நாகரிகம் கருதி அதை சொல்லவில்லை. ஏதோ ஒரு மீடியான்னு சொல்லி பேசினார். அதனால் அதுக்கு பேரே இப்போ வந்து ஆர்எஸ்பி மீடியான்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. கொச்சைப்படுத்தி சொல்கிறதுனா அந்த பேரே அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ மீடியாக்களை வந்து சரி, மீடியாக்களை ஊடகங்களை வந்து அந்த மாதிரி விலை கொடுத்து வாங்கி பண்ணிட்டீங்க. நாடகம் பார்த்தீங்கன்னா என்ன நாடகம்னு கேட்பீங்க. அவர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர் வந்து இந்த நரிக்குறவர்கள் அவர்களோட வந்து சேர்ந்து அறநிலையத்துறையில் ஒரு கோயிலில் உட்காந்து இந்த சமபந்தி போஜனம், சாப்பாடு, அன்னதானம், பக்கத்தில் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண் உட்காந்து சாப்பிடுது. தவறில்லை, எல்லாருக்கும் காமிக்கிறாங்க. நரிக்குறவர் இனத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் நாங்கள் சமமாக. ஒரு மாதம் கழித்து முதல்வர் வந்து ஒரு நரிக்குறவர் வீட்டுக்கு போய் அங்கே போய் டிஃபன் சாப்பிட்றாரு. நான் என்ன சொல்கிறேன், வேறு ஒரு நரிக்குறவ பெண் கிடைக்கலையா? அதே பெண், அதே எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்டு, அதை கூட்டு வந்து நிற்க வச்சுட்டு அதுலேயும் வந்து இவங்களுக்கு வந்து என்ன, அதாவது நாடகம் கூட வந்து முழுசாக போட தெரியலன்றதுக்காக சொல்கிறேன். அந்த பெண்கள் வந்து அந்த அந்த அவங்க குடிசையில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து இந்த கப்பைன்னு சொல்லுவாங்க, அதில் அந்த கூழன்மா வச்சு குடிக்கிறாங்க. முதல்வருக்கு சில்வர் பிளேட்டில் வந்து மேபி ஏதோ ஒரு ஹோட்டல்லேருந்து இட்லியோ நம்ம வாங்கிட்டு வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இட்லி சாப்பிட்டோம், அவருக்கு உடம்புக்கு ஆகாதோன்னு தப்பில்லை. நாடகம் ஆடுறத முழுசாவது ஆடலாமே. அட்லீஸ்ட் வந்து ஒரு கப்பை ஒரு கூழ் வச்சுக்கிட்டு முதல்ல வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இட்லி சாப்பிடுங்க, என்ன வேணால் பிரியாணி வேணால் சாப்பிடுங்க. அதில் தமாஷ் என்னென்னா, ஒரு வாரம் முன்னாலேயே 10 நாள் முன்னாலேயே அந்த நரிக்குறவ பெண் வந்து இந்த சேகர்பாபு பக்கத்தில் உட்காந்து ஏதோ ஒரு கோயிலில் சாப்பிட்டுச்சு இல்லை, அதே பெண்ணு தான் இங்கேயும் நிற்குது. அப்புறம் முதல்ல ஒரு வாக்கிங் போகிறாரு, திடீர்னு அந்த பக்கத்துலேருந்து ஒரு 4-5 பெண்கள் புடவை கட்டிட்டு வராங்க. ஐயா வணக்கம், எங்கம்மா நீங்களாம் நல்லா இருக்கீங்களாங்க, எங்கே உங்களுக்கு கிராமம்? பக்கத்தில் தாங்க. இந்த கேமராமேனுக்கு சொல்லணுமா வேணாமா? பக்கத்தில் தாங்கன்னு சொன்னோன்னு அவன் பக்கத்தில் அப்படியே வியூ ஃபுல்லாக காடு. அப்போ செட் பண்ணி கொண்டாந்து இறக்கி விட்ருக்காங்க, ஐயா வரும்போது வாங்கன்னு. அப்போது நீங்கள் ஊடக முதல்வர்,
நாடக முதல்வர். சார் அது எப்படி சார் நாடக முதல்வர்னு எடுத்துக்க முடியும்? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். குடிமராமத்து திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து நீர்நிலைகள தூர்வாரி விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுவா சார் முக்கியம்? 4000 கோடி நாங்க வாங்கியிருக்கோம் மழைநீர் வடிகாலுக்குன்னு சொல்லி இன்னிக்கும் சென்னையில மழை வருதுன்னா போட்ட நிறுத்தி வைக்கிறாங்க. அதுதானே சார் சிறந்த ஆட்சி? ஆமா, படகுகளை அதிகப்படுத்தினது வந்து ஒரு சாதனை தானே அது. நீங்க படகு ஏன்னா அப்படி நீங்க பண்ணும்போது தானே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நீச்சல் பழகுவார்கள். பிற்காலத்தில் வந்து அவர்கள் நீச்சல் வீரர்களாக வீராங்கனைகளாக வருவார்கள் இல்லையா? எடப்பாடி வந்து மக்களுக்கு வந்து வெள்ள நிவாரணம். எடப்பாடியுடைய பீரியடில் எப்போ அவர் வந்தார் பாருங்க, அவர் பீரியடில் 2 வருஷம் கொரோனா இருந்தது. கொரோனா இருந்தால் என்ன அர்த்தம்? தொழிற்சாலைகள் மூடப்பட்டன, யாரும் பணிக்கு போகலை, பொருளாதாரம் ஸ்தம்பித்தது. அதோடு வந்து அந்த பொருளாதாரத்தை சமாளித்து அவர் என்ன பண்ணார், கடன் வந்து அப்போ வந்து அவர் எடுக்கும்போது 2016 எடப்பாடி அவர்கள் வந்து முதல்வர் ஆகும்போது 2.28 லட்சம் கோடி கடன். அவர் முடிக்கும்போது சுமார் 4.5 லட்சம், ஒரு 2 லட்சம் கோடி சுமார், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அவர் வந்து அந்த 4 வருஷத்தில், அந்த 4 வருஷத்துலேயும் 2 வருஷம் வந்து தமிழ்நாட்டின் வருமானத்தில் 70% மேல் தடைப்பட்டது. இந்தியா முழுக்க தடைப்பட்டது. நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். அப்படி இருந்தும் 2 லட்சம் கோடி தான் கடன். 2.25 லட்சம் கடன். 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி. இப்போ அந்த 5000 ரூபா தூக்கி கொடுத்தீங்களே, 3 மாதம் 1000 ரூபா கொடுக்காம விட்டுட்டு அதை சேர்த்து கொடுத்துட்டு 5000 ரூபா வந்து கோடை காலத்திற்காக. நான் என்ன கேட்குறேன், இப்போ உங்களுக்கெல்லாம் கோடை காலம் கிடையாதா? எனக்கு கிடையாதா? அது என்ன தகுதி உள்ள சில 1.3 கோடி மகளிருக்கு மட்டும் கோடை காலத்திற்கு, மற்றவங்களெல்லாம் வந்து மெட்ராஸ் சென்னை வந்து குழுகுலுன்னு இருக்குமா? இது அநியாயம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து இந்த ஆட்சி நம்ம வந்து அப்போ நீங்கள் ஒப்பிடும்போது கேட்டீங்க, எடப்பாடியாருடைய ஆட்சியில், நான் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சிக்கெல்லாம் அதிமுகக்கெல்லாம் போகலை, வெறும் எடப்பாடியார் ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் வந்து 36 கல்லூரிகள் தான், மருத்துவக் கல்லூரிகள், தனியார் உட்பட. கர்நாடகாவில் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 50, 70 அதிகமாக இருக்குது. மிக குறைவாக இருக்கக்கூடியது தென்னாட்டிலும் சரி, ஒரு ஒப்பிடக்கூடிய மாநிலங்களிலும் சரி, இங்கே தான், அது தமிழ்நாட்டில் தான். 11 மருத்துவக் கல்லூரி திறந்தார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சியில் என்ன பண்ணார்? 1000 கணக்கான டாஸ்மார்க் திறந்திருக்காரு சார். எவ்வளோ பெரிய சாதனை! இல்லை அப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எய்ம்ஸ் கல்லூரி வந்து எங்கே போச்சுன்னு சொல்லி ஒரு செங்கல்ல தூக்கிட்டு ஒருத்தர் அலைஞ்சிட்டு இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் செங்கலை தூக்கிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க போல. இல்லை, அந்த எய்ம்ஸ் கல்லூரி இப்போ ஆகஸ்ட்லேருந்து அக்டோபருக்குள்ளே அது முடிவு அடைஞ்சு இப்போது ஏற்கனவே எய்ம்ஸ் கல்லூரி வந்து நடந்து கொண்டிருக்கிறது வாடகை கட்டடத்தில். ஆனால் இப்பொழுது வந்து சொந்த கட்டடத்தில் வரப்போகிறது. 4 இடத்துல, புதுக்கோட்டை, கடலூர், காஞ்சிபுரம், இன்னொரு ஊர், 4 இடத்துல அடிக்கல் மட்டும் நாட்டப்பட்டு 2022-23 நாட்டப்பட்டது. எதுக்கு? மருத்துவக் கல்லூரிக்கு. ஒரு கல் கூட எடுத்து வைக்கல. எடப்பாடி பீரியடில் 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்து முழுமை பெற்று அவர் நடந்தன, நிறைவேறின. நீங்கள் அடிக்கல் நாட்டினதோடு சரி, பெண்கள் பாதுகாப்பு ஃபெயிலியர், சட்ட ஒழுங்கு, எஸ்ஐஆர்னு வந்த உடனே நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க, ஐயோ அந்த வாக்குலாம் வந்து நீக்கிறாங்கன்றதுனால வந்து அவங்க திமுகவில் பயப்படுறாங்க. இல்லைங்க, அவங்களுக்கு எஸ்ஐஆர்னு சொன்னோடனே அந்த யார் அந்த சார் ஞானசேகரன் தான் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் அந்த சாருங்கிற பேரை தவிர மேடம்னு அந்த திட்டத்துக்கு பேர் வச்சுருந்தா ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சார்னு வச்சதுனால அவங்க ஒத்துக்கலை. இந்த பேரில் அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வாக்குறுதி கொடுக்கும்போது, நாங்கள் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்துருவோன்னு வாக்குறுதியில் கொடுத்தாங்க. அதை சுருக்கமாக அவங்க வந்து ஓபிஎஸ் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி வெள்ளந்தியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்தா கடைசியில் பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இந்த 1% ஷேர் வச்சுருக்காரு, அதுவும் ஓபிஎஸ் தான். 1% ஷேர், ஓட் ஷேர். கடைசி வரைக்கும் நமக்கு தெரியல இந்த ஓபிஎஸ்ஸை தான் இவங்க சொல்லியிருக்காங்கன்னு. நம்ம நினச்சா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதுக்கு பதிலாக டேப்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, டிஏபிஎஸ்ன்னு. அது என்னென்னா, உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து நாங்கள் வந்து வருஷம் நீங்கள் சம்பாதிக்க வச்சுப்போம். நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது அதில் வந்து 1 வருஷ சம்பளத்தை உங்களுக்கு கொடுப்போம். அதை நான் பேங்க்லேயே போட்டு போகிறேன். சார் என்ன இருந்தாலும் எங்களை அடிச்சுக்க முடியுமா சார்? நாங்கள் தான் வந்து இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லி சின்னதாக ஏதாவது ஒன்று பண்ணால் கூட விளம்பரம் பண்ணிடுறோமே. அப்போ எங்களை தானே நம்புவீங்க? பிரச்சனையே வந்து நிறைய நீங்கள் பண்ணுறீங்கிறது தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஓசூரில் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, மக்கள் திமுகவுக்கு 2021 போட்ட ஓட்டுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குற்றம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுத்தா மாதிரி எடுத்துக்கிட்டாங்க திமுக ஆட்சியில். கள்ளக்குறிச்சியில் 68 பேர் செத்து போனாங்களே,
அதில் 2 எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ பேர் அடிபட்டுதே, அவங்க பேரில் வழக்கு வந்ததா? அவங்க சிறைக்கு சென்றார். வழக்கே வரல, அப்புறம் சிறைக்கு எப்படி போகிறது? அதில் பிடிபட்டவர் வந்து 17வது முறையோ 18வது முறையோ அவர் வந்து பிடிபடுறாரு, கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர். அவர் யாருன்னா திமுககாரர். அப்படி கள்ளக்குறிச்சியில் அங்கே அப்படி தான். ஓசூரில் வந்து இப்போ ஒரு வீட்டு வாசலில் பைக் நிறுத்திருந்த போது வண்டி ஏற்றி கொண்டாரு. அவர் யாருன்னா ஒரு நிர்வாகியோட பையன். இங்கே கேகேநகர் தனசேகரன் ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவருடைய பேரன் வந்து யாரதோ ஒரு பெண் விஷயத்தில் ஒரு இன்னொரு பையனோட தகராறு, அவரை ஏற்றிட்டு அவர் இறந்துட்டாராங்கிறதுக்காக மறுபடியும் ரிவர்சல் எடுத்துகிட்டு வந்து போட்டார். இப்படி கள்ளசாராயமானாலும். அதுக்கப்புறம் ஒரு கதிரவன் ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி, அங்கே வந்து கிட்னி திருட்டு முறைகேடு சார், திருட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க மாசு சார். சொன்னார். அண்ணன் ஆமா மாசு சார். அவர்கள். அவரோடய நான் பல விழா மேடைகளில் இருந்திருக்கேன். எனக்கு மறந்து போச்சு. அந்த சார் சொன்னார், மாசு சார் சொன்னார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி முறைகேடு. பெண்கள், அந்த பெண்கள் வந்து கந்து வட்டிக்கு கடன் வாங்கின பெண்கள், வறுமையின் காரணமாக அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணியோ கட்டாயப்படுத்தியோ மிரட்டி ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் அவங்களுக்கு தெரியாமல், கிட்னியோட வேல்யூ தெரியாமல், இப்போ சரி அது வந்து நீங்கள் வந்து அந்த என்ன பண்ணாங்க, வேற ஒருத்தர் யாராவது பண்ணியிருந்தா அந்த டாக்டர், அந்த உரிமையாளர், அந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் கைது பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ அவங்க திருந்திட்டாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்பது திருந்தாத மூக்கு என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க. ஆக நீங்கள் ஒரு கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னா அந்த ஆஸ்பத்திரி இழுத்து மூடி இருக்கணும், மருத்துவமனை. எத்தனையோ அரசு மருத்துவமனைகளில் போய் பார்த்தீங்கன்னா டாக்டரே இல்லை. குரங்கு படுத்துக்கிட்டு இருக்கு, நாய் படுத்துக்கிட்டு இருக்கு, கட்டில் ஏறி. அரசு மருத்துவமனையில் வந்து சரியான அவங்கெல்லாம் இல்லை. ஆமாம், டாக்டர் செவிலியர்லாம் ரோட்டில் போராட்டத்தில் இருக்காங்களே சார். ஆனா அதே அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் சொன்னாரு, எல்லா செவிலியர்களும் பணியமர்த்தப்பட்டுட்டாங்க, வேலைக்கு போகாம யாருமே இல்லை. அதாவது நாம கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க பதில் வச்சிருக்காங்க இல்லைங்க. சார். அதாவது பொய் சொல்றதுன்னு, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து தான் பாடலான்னு பார்த்தா, அந்த 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 தகுதிக்கு வந்து அமைச்சரவையில் அவ்வளோ பேரும் வராங்க. அறநிலையத்துறை அமைச்சர் போனால் கோயிலுக்குள்ளே போய் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, அசிங்கமாக கொச்சையாக பேசுகிறாரு. நீ சோறு திங்கிறியா வேற என்னமோ திங்கிறியான்னு கேட்குறாரு. இப்போ ஒரு சுவாமி மலையில் போயிட்டு லிஃப்ட்டு வந்து 3.5 கோடி ரூபாய்க்கு லிஃப்ட்டு, 2 லிஃப்ட்டு 20 பேர் போகிற மாதிரி. அது தொடங்கும் போதே அது இயங்கலை. சரி, இயங்கலைன்னா அப்போ வந்து ஏதோ ஒரு தவறு, எங்கேயோ அதில் தவறு நடந்துக்கு. என்ன பண்ணுறாரு, அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டரோ ஒரு அந்த அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி யாரையோ ஓங்கி அறையிறாரு. என்ன ஒரு ஆணவ போக்கு! இந்த ஆணவ போக்கு எங்கேருந்து வருகிறது? அடுத்த தடவை தோத்துட்டிங்கன்னா அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் மறுபடியும் உங்களுக்கு அவன் யாருன்றதை காமிப்பான். அது புரிஞ்சுக்கணும். ஆட்சியில் இருப்பதால் நம்ம வந்து பெரிய ஏதோ நம்ம தலையில் கொம்பு முளைச்சிது அப்படின்னு நினச்சிட்டோம்னா, ஆட்சியில் இல்லாதது வந்து நிறையா நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து ஒரு, அதாவது எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த இப்போ நீட்டை யார் கொண்டு வந்தா? கையெழுத்து போட்டது யார்? யூபி அரசில் காந்தி செல்வன் என்கிற திமுக அமைச்சர். ஆனால் நீட்டு வந்து உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறமும் இதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, அது நீட்டு இருந்து தான் தீரும் தெரியுது. நீட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் 7.5% வந்து ஒதுக்கீடு, எடப்பாடி அவர்கள் கொடுத்த ஒதுக்கீட்டினால இன்றைக்கி கிட்டத்தட்ட 700 பேர் படிக்கிறான். இது வரைக்கும் மருத்துவக் கல்லூரி அவனுக்கு அந்த மறுக்கப்பட்ட அந்த இது அவனுக்கு கிடைக்குது. அதுக்கு முன்னால் நீட் தேர்வு இல்லாத போது அரசு பள்ளியிலேருந்து வந்தவங்க வந்து 6 பேர் 7 பேர், வெறும் 6 பேர் 7 பேர். இப்போது சுமார் 660 700 பேர். யாரால்? எடப்பாடியினால். வன்னியர்களுக்கு அதே மாதிரி 10.5% கொடுத்தாரு. அது வந்தவொடனே மாற்றிட்டாங்க இவங்க, அது வேறு விஷயம். அவர் பண்ணாருன்றதுக்காக மாற்றிட்டாங்க. அப்போது அவர் வந்து சாதித்த தலைவர் எடப்பாடியார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாதித்தி தலைவர், சாதித்தியை வளர்க்கும் தலைவர். அவர் உறவுக்கு கை கொடுப்போம் சொல்கிறாரு, இவர் வரவுக்கு கை கொடுப்போம் சொல்கிறார். சார், அப்படி பார்த்தோம்னாலுமே எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்துல அந்தந்த துறை அமைச்சர்கள் அவங்கவங்களோட துறையில செயல்பட்டாங்க. இப்ப வந்து மருத்துவத்துறையில, சுகாதாரத்துறையில பிரச்சனைனா அந்த அமைச்சர் வருவாரு, கல்வித்துறைனா. ஆனா இங்க ஒரு விஷயம் பார்க்க முடியுது சார். தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனைனா சேகர்பாபு அவர்கள் வராரு. யாருக்கு எந்த துறையில எந்த பிரச்சனை அப்படின்னாலுமே இவர் தான் வந்து பஞ்சாயத்து பண்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இல்ல சார்? ஆமாம்மா, அது ஏன்னு கேட்டால் அவங்க இன்னும் அதையே பழசையே 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த வட சென்னையில் பூர்வீக தொழில் அவங்கவுங்க என்ன செஞ்சுருந்தாங்களோ அதையே நினச்சிட்டு இருக்காங்க. என்ன பூர்வீக தொழில் சார்? அது அவங்கள தான் கேட்கணும். இல்லை அந்த சமயத்தில் வந்து யார் யாரெல்லாம் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்கள கேட்கணும். தாராவாக இருந்தாங்க,
தாதானா நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் பெங்காலில் போய் தாதா அப்படின்னு சொன்னால் அண்ணே அப்படின்னு கூப்பிட்றது வந்து தாதான்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் அதை வச்சுக்கலாம். ரெண்டாவது, ஏங்க துரைமுருகன் அவர்கள் வந்து 86 வயது 87 வயது, அவர் தமிழ்நாட்டில் மணல் கடத்தல், அவர் கூடவே இருந்த குடியாத்தம் குமரன் என்பவர் வந்து 60,000 கோடிக்கு மணல் கடத்தல் கனிம வள கடத்தல்னு சொல்கிறார். யார்? அவர் கூடவே இருந்தவர். இப்போ KN நேரு அவர்கள் மீது வந்து குற்றம் சாட்டப்பட்டதில் இடி வந்து நீதிமன்றத்தில் பதிவு பண்ண அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது? 7.5% 10% வரைக்கும் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் இட் ஹாஸ் பீன் கலெக்டட் பை விச் இஸ் கண்ட்ரோல்டு பை சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் MK ஸ்டாலின் அண்ட் டெப்டி சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு இடி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கு. 7.5% 10% வந்து கமிஷன் வாங்குறாங்கன்னு. இதில் வந்து சில IAS IPS அதிகாரிகளும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பெயர்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் ஆக மொத்தம் இப்போ நீதிமன்ற அவமதிப்பு திருப்பரங்குன்றத்தை எடுத்துங்க. ரகுபதி என்ன சொல்கிறாரு? அவர் சட்ட அமைச்சரான், நீதிமன்றத்துக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பு. பாவம் நீதித்துறை. நம்ம என்ன சொல்கிறது? என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து இதுவே பழக்கமாயிடும், அதனால் நாங்கள் வந்து நீதிமன்ற உத்தரவை வந்து மீறுவதற்காக 144 போட்டோம். அதனால தான் இப்போ அவர் பேரையும் வந்து இன்பதுரை அவர்கள் MP அதிமுகலேருந்து வழக்கில் கொண்டுந்தார். எதுக்கு கொண்டுந்தார்? நீதிமன்றத்தை வந்து அதாவது தெரியாமல் தப்பு செஞ்சுட்டோன்னு சொன்னால் கூட, பொய் சொன்னால் கூட மன்னிச்சிடலாம், அது பொய் அவசரத்துக்கு சொல்கிறாங்கன்னு. ஆமாம், நாங்கள் தப்பு செஞ்சோம், தெரிஞ்சு தான் செஞ்சோம், நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சும் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருவான்மையூர் டு உத்தண்டி மேம்பாலம் 2100 கோடி KNR கன்ஸ்ட்ரக்ஷன்னு. அது ஒரு ஆந்திர நிறுவனம். அது என்னமோ தெரியல, ஆந்திராவாக இருந்தால் தான் இங்கே வந்து மரியாதை இருக்குது, தமிழ்நாடுனா மரியாதையே இல்லை. சரி விடுங்க, அது திராவிடம், அது விட்டுருவோம், நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். நம்ம தமிழ் பேசுவோம், நமக்கு தாய்மொழி தமிழ், நம்ம அது பேசுவோம், நம்ம ரைட்டு. ஆனால் அந்த ஆந்திர நிறுவனம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க 2100 கோடிக்கு. 1400 கோடிக்கு திலீப் பில்டுகாம்னு ஒருத்தன் மத்திய பிரதேச கம்பெனிக்காரன் ஒருத்தன் கான்ட்ராக்ட் டெண்டர் போட்டிருக்கான், அவனுக்கு கிடைக்கல. நினச்சி பாருங்க, 1400 கோடியிலேயே எப்படி அவனுக்கு ஒரு 200 கோடியாவது ஒரு லாபம் இல்லாமல் யாரும் எந்த வியாபாரமும் பண்ண மாட்டான். ஒரு 1000 1200 கோடி தான் காஸ்ட் ஆகும். அப்போ தான் 1400 கோடிக்கு அவன் கேஸ் போட்டிருக்கான் ஹைகோர்ட்டில். நான் 1400 கோடி அதே டேர்ம்ஸ், அவன் 2300 கோடி. என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு அவனை எப்படி எடுத்தாங்க? ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் கேட்டிருக்கு, இந்த கேள்வியை நீ வந்து கவர்மெண்ட்டில் கேட்டியா? உனக்கு ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க? காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நீ வந்து உனக்கு 5 நாள் டைம் தர்றேன், நீ போய் திமுக தமிழ்நாடு அரசுக்கிட்ட கேள்வி கேளு, எதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணீங்க? 700 கோடி நான் வந்து கம்மியாக கோட் பண்ணியிருக்கேன், சேம் டேர்ம்ஸ், ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா காரணம் கேளு. தமிழக அரசுக்கு வந்து அந்த ஆள் வந்து கேள்வி கேட்டு மனு கொடுத்ததுலேருந்து 10 நாளுக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லணும், உரிய பதில். சரியான பதில் இல்லை என்றால் நீங்கள் மறுபடியும் நீதிமன்றத்தை அணுகலாம். அதுவரை இந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து ஒரு தடை தான். ஸ்டேட்டஸ் கோ உத்தரவுன்னா கிட்டத்தட்ட தடை உத்தரவு தான். இந்த 15 நாள் முடியறதுக்கு முன்னால் பதிலும் கொடுக்காம முதல்வர் வந்து திருவான்மையூர் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் அடிக்கல் நடுறாரு. அந்த சாலை 4 வழி திருவான்மையூர் டு உத்தண்டி அதில் வந்து 2100 கோடிக்கு திட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமன்றம் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நாங்கள் அதை பற்றி மதிக்கலை. சார், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மற்றவங்களுக்கு தான் சார், திமுக காரங்களுக்குலாம் கிடையாது சார். ஏன்னா இது நம்ம அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு பிசிறு கூட தட்டாது. என்னென்ன நடக்கணுமோ அது அப்படியே நடந்தது எடப்பாடி அவர்களுடைய தலைமையில். இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தோன்னா பலர் சொல்கிற விஷயம் என்னென்னா, முதல்வருக்கே தெரியாமல் நடந்திருக்கோங்க, இந்த விஷயம் அவருக்கே தெரியலைங்க அப்படின்றத ரிப்பீட்டாக சொல்கிறாங்க. அது எப்படி சார் முதல்வருக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்கும்? அதுக்கு வந்து பொதுவாக வந்து மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு படிப்பு இருக்குது, எல்லாருமே அதை படிச்சிருப்பாங்கன்னு அவசியம் இல்லை. அது சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறதுனாலும் சரி, ஒரு பெட்டி கடை நடத்துறதுனாலும் சரி, மேனேஜ்மெண்ட் என்பது, நிர்வாகம் என்பது ஒரு பெட்டி கடைக்கும் பொருந்தும், ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தும். முதல்வர் அவருக்கு வந்து எதுவுமே தகவல்கள் சரியாக தெரிவதில்லை என்றால் அது வந்து நிர்வாக திறன் குறைவு என்று எடுத்துக்கொள்வதா, இல்லை அதிகாரிகள் அவருக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்றால் அந்த அதிகாரிகளையோ அமைச்சர்களையோ அவர் வந்து பக்கத்தில் வைத்திருப்பதே வந்து அவருடைய குற்றம் தானே. இப்போது எந்த அளவுக்கு பேசிட்டாங்கன்னா அவங்க, நீங்கள் வந்து எடப்பாடியோட ஒப்பிட்டு பார்க்கணுன்னா
ஒரு சாதாரண அதாவது மாற்றுத்திறனாளி எல்லாம் பிடிச்சி குண்டாஸில் போடுறீங்க, பெண்கள்லாம் பிடிச்சி தூய்மை பணியாளருடைய அதை கொண்டு போய் நீங்கள் வந்து யார்கிட்ட கொடுத்தீங்க? யார்ட்டையோ ஆந்திரா கம்பெனிகிட்ட கொடுத்துட்டீங்களே. அப்புறம் அந்த தனியார்கிட்ட போனதுக்கப்புறம் அவனுக்கு 3 வேளை சாப்பாடு ஏன் கவர்மெண்ட்டில் போடுறீங்க? அப்போ யாருக்கு நீங்கள் போடுறீங்க? அந்த தூய்மை பணியாளருக்கு போடல, அந்த தனியார் கான்ட்ராக்டருக்கு போடுறீங்க. இப்போ நீங்கள் வந்து மனிதாபிமானத்துக்காக போடுறேன்னு சொல்லுவாங்க கேட்டால். தனியாரிடம் எதுக்கு மனிதாபிமானம்? தனியாக இருக்கவே கூடாதுன்னு சொல்ல, எது மனிதாபிமானம்னு சொல்லவா? கலைஞர் அவர்கள் எதிர்பாராமல் சில மாதங்கள் வந்து உடல்நல கோளாறுனால இருந்தார். 94 வயதோ என்னமோ மறைந்துட்டார். அப்போ ஒரு தடை உத்தரவு இருக்குது. மெரினா சமாதியில் பாமக அன்புமணி அவர்கள் வாங்கின ஒரு தடை உத்தரவு. மெரினா சமாதியில் வந்து மெரினாவில் இதுக்கு மேலே யாருக்கும் சமாதிக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது, இல்லைனா வரிசையாக அது வந்து சமாதியாக சுடுகாடாக போயிடுது. எடப்பாடி அவர்கள் முதல்வர், மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர். நடுராத்திரியில் பாமக அன்புமணியை அப்போ கன்வின்ஸ் பண்ணி, நீதிபதியும் கன்வின்ஸ் பண்ணி, நடுராத்திரியில் நீதிபதி வீட்டில் 12 மணிக்கு வந்து வழக்கறிஞர்கள்லாம் கவர்மெண்ட்லேருந்து எல்லா சைட்லேருந்து வந்து அந்த தடை உத்தரவை அவர் வாபஸ் பெற வைத்து அவர் கன்வின்ஸ் பண்ணாங்க. அது நீதிமன்றம் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்தை ஒதுக்குவது மாநில தலைமையுடைய டிஸ்கிரிப்ஷன், அவருடைய இஷ்டம், விருப்பம். ஒதுக்கலாம், ஒதுக்காமலும் இருக்கலாம். நீதிமன்றம் தடையை நீக்கிடுச்சுன்றதுனால ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் போய் எடப்பாடி முதல்வரை வந்து பார்க்குறாரு விடிகாலையில். இதுக்கப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் என்னுடைய வார்த்தைகளில், அண்ணன் துரைமுருகன் அவருடைய வார்த்தை, கோட் அன்கோட். ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் விட்டு எடப்பாடியாரிடம் கெஞ்சினார் இடம் கொடுக்க சொல்லி, தன்னுடைய தந்தையின் சமாதிக்காக. மனசில் எந்த வன்மமும் இல்லாமல், அந்த கட்சி சார்பான எண்ணமும் இல்லாமல் பெருந்தன்மையுடன் கொடுத்தது. அது மனிதாபிமானமா? இந்த கண் தெரியாதவர்களையும் பெண்களையும் நடுராத்திரியில் கொண்டு போய் கஞ்சா போதை இருக்கிற இடத்துல விடிக்காத்தால இறக்கி விட்டு வரீங்களே, அது மனிதாபிமானமா? இப்படி நடப்பது வந்து முதல்வருக்கு தெரியாமலே நடந்து இருக்கிறது என்றால், இந்த சேரில் உட்காரணுன்னா அதுக்கு எனக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி இல்லைன்னா நான் இந்த சேரில் உட்காரக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க மனிதாபிமானத்தோட எடப்பாடியார் ஒரு விஷயம் செஞ்சாருன்னு. ஆனால் அவருக்கு கிடைச்ச பரிசு என்ன சார்? பொது மேடையில் அவருடைய தாயாரை பற்றியே தப்பாக தானே பேசுனாங்க. அதுக்கு வந்து அவர் எவ்வளோ மனமுருகி நின்னாருன்றதை நம்ம பார்த்தோம். என் கிட்ட பிரச்சனைனா என்ன பேசுங்க, எங்கள் அம்மாவை ஏன் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி. இவ்வளவு மனிதாபிமானத்தோட இருந்த ஒரு தலைவருக்கு இந்த திமுக கொடுத்த பரிசு அதுதானே சார்? இவங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நான் முடிக்கும்போது ஒரு நகைச்சுவையை சொல்லி முடிச்சிடுறேன். அந்த நகைச்சுவையை நான் வந்து மறைமுகமாக சொல்லுவேன். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சிரிக்கலாம். ஆனால் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை நேயர்கள்ட்ட விட்டுருன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக சார். சமீபத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் பேசினார். தமிழனுடைய கலாச்சாரம், தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமான ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரத்தை புதிதாக வந்த ஒரு நடிகர் மீறி இருக்கிறார். அமைதியாக சிரிக்கிறீங்க, வெளியில் சிரிக்கக்கூடாதுன்னு. நம்மள மாட்டி விட்டுருவீங்க போலயே சார். இல்லை, அது தமிழ்நாட்டின் கலாச்சாரம்னு சொன்னாங்க பாருங்கள். அங்கே தான் எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அப்படி ஒரு கால் இப்படி கூட இருக்கலாம். இது தமிழ்நாட்டு கலாச்சாரம் வேறு, அவங்க அது சரி, நமக்கு அது பற்றி தெரியாது. எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்க வந்து இப்படித்தான் வந்து நீங்கள் வந்து அப்படி பேசுகிறாரே, இவங்களுக்கு என்ன மதிப்பு, மற்றவங்கள வந்து இப்படி மோசமாக பேசுகிறாங்களே, அப்படி தான் பேசுவாங்க. எப்போவுமே அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ். மற்றவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதும் அவமானப்படுத்தி பேசுவதும். பத்திரிகையில் நான் வந்து நேர்மையாக வந்து கார்கோடன் என்ற பெயரில் நான் ஒரு 1000 தலையங்க எழுதியிருக்கேன். என்னுடைய பத்திரிகை தமிழக அரசில் வாரம் இருக்குது. 15 வருஷத்தில் 1500 தாள். சீனியர் கேள்வி பதில் என்றது ஒரு 25,000 வாசகர் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன். ஒரு புத்தகம் திராவிட மாயைன்னு முதல்ல கா. சுப்பு அவர்கள் எழுதினது. அவர் அதை முதல்ல வந்து தைரியமாக தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து வெளியிட்டது, அச்சிட்டது நான் தான். அவர் கேட்டார், மறந்தவங்களாம் நிறைய பேர் முடியாதுன்ட்டாங்க, பயப்படுறாங்க. எனக்கு ஒன்றும் பயம் இல்லைங்க. அதற்கு என்னுடைய குடும்பத்தை பழித்து முரசொலியில் வந்தது. நான் என்ன பண்ணேன், ஒரு புத்தகம், அதுவும் புத்தகத்தை வந்து எழுதியவர் ஒருத்தர், அவர் திட்டணும்னு நான் சொல்லலை, அவர் எழுதியிருக்காரு, நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன இருக்குது? இது உங்கள் கருத்து, உங்களுக்கு ஒரு சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்துடன் வேறுபடுபவர்கள் மற்றவர்கள். அப்படி இருக்கக்கூடிய இவர்களுக்கு சித்தாந்தம் ஒரே சித்தாந்தம் தான், பணம் பணம் டப்பு. இந்த டப்புவை தவிர இவங்களுக்கு வேறு எந்த சித்தாந்தமுமே கணக்கு கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சித்தாந்தம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசுவாங்க, இப்போ வரும்போது பேசுவாங்க. எடப்பாடி கிட்ட வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் வந்து எதை சரி என்று நினைக்கிறாரோ அதை வந்து உறுதியாக தொடர்ந்து கடைபிடிக்கிறார், பேசுகிறார், கடைபிடிக்கிறார். செயலிலும் தவறு என்று நினைப்பதை அவர் தள்ளி வைக்கிறார். இதில் வந்து குறைபாடே விமர்சனமே இல்லாத ஒரு மனிதனே இருக்க முடியாது, அரசியல்வாதிகள் உட்பட. ஆனால்
நான் இங்கே உட்கார்ந்துருக்கும் போது இப்படி பேசுவேன், அந்த சேரில் போனால் நான் வேறு மாதிரி பேசுவேன், அப்படியே வந்து 360 டிகிரி 180 டிகிரி மாற்றிடுவேன் அப்படின்னு சொன்னால், அதை வந்து வணிகத்தில் வந்து இல்லை வந்து சாதாரண மக்களிடம் பேசும்போது அந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா அதை வந்து அயோக்கியத்தனம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அரசியல் அப்படியான நாகரிகம் இல்லாத வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது இல்லையா? அவங்க முன்ன பின்ன பேசலாம், நம்ம நாகரிகமாக பண்பாடாக பேசணும். ஏனென்றால் நாம் தமிழர்கள், தமிழர்களுக்கென்று ஒரு பண்பாடு இருக்குது. நம்ம நாகரிகமாக பண்பாடாக பேசுவோம். இவ்வளோதான் நான் சொல்லுது. ஆக எடப்பாடி இவங்க செய்கிறது பூரா விளம்பர அரசியல். அதான் ஊடகம்னு சொன்னேன், நாடகம்னு சொன்னேன். எடப்பாடி வந்து செய்ததெல்லாம் வந்து அதாவது மக்களுக்கு என்னெல்லாம் வந்து செய்ய முடியுமோ உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறேன். எடப்பாடி ரியல் தலைவர், மு.க. ஸ்டாலின் ரீல் தலைவர். அவ்வளோதான். சார், நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசணும். ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யலை, எப்படியெல்லாம் மக்களுக்கு ஒரு தலைவராக இருந்தார் அப்படின்றத இவ்வளோ தெளிவாக சொன்னீங்க. இந்த சமயத்தில் மக்கள் எலெக்ஷன் வேறு வந்துட்டுருக்கு. எடப்பாடி அவர்களை இந்த காரணத்துக்காக தானே மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னா என்னென்ன காரணங்கள் சொல்லுவீங்க சார்? முக்கியமா நீங்க ஒரு லைன்ல இந்த வரப்போற தேர்தலை டிஃபைன் பண்ணணும்னா எப்படி இருக்கும் சார்? பெண்கள் உட்பட பெண் குழந்தைகள், ஏன்னா எந்த சமுதாயத்திலுமே நீங்கள் எந்த ஒரு வீட்டில் அதாவது டாஸ்மாக் கடைகள் அதிகமாச்சு அப்போ நீங்கள் சொல்லுவீங்க அப்போ தான் டாஸ்மாக் கடை இருந்ததுன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து ஒப்பிடக்கூடிய விஷயங்கள். நான் சொல்கிறது வந்து பெண்கள் சமுதாயத்தின் கண்கள். அப்படின்னா ஆண்கள்லாம் வேஸ்ட்டா அப்படின்லாம் கேட்காதீங்க. அப்படியா இருந்தால் அப்புறம் எங்கள் வீட்லேயே பிரச்சனை வந்துடும். அதாவது என்னென்னா, பெண்களை எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறோமோ அதுதான் ஒரு நாகரீகமான சமுதாயம் என்று நாம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய சமுதாயம் எதுனால் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அந்த உரிமைங்கிறது இந்த 1000 ரூபா இல்லை, ஒரு நாளைக்கு 33 ரூபா. அம்மா நாளை காலையிலேருந்து உங்கள் 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு நாளைக்கு 33 ரூபா தருவேன். எவ்வளோ நாள்மா தாக்கு பிடிப்பீங்க? டீ குடித்தா கூட டீ குடிக்கிற இடத்த பொறுத்து 33 ரூபா வந்து போதுமா போதாதான் இருக்குது. அப்போது பெண்களுடைய பாதுகாப்பு அது எப்படிங்க வந்து எங்கே பாலியல் வன்முறை, குற்றம், ரவுடிசம், கொலை, கஞ்சா இதெல்லாம் நடக்கிற இடத்துல யாராவது ஒரு திமுக நிர்வாகி, திமுக சம்மந்தப்பட்டவங்க அங்கே எப்படி இருக்கான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆட்சி என்பதை இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் சார். குற்றம் நடக்கிற எல்லா இடத்துலையுமே திமுக காரங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது வெட்ட வெளியாக தெரியுதுல்ல சார். ஒருவேளை திமுகவில் இருக்கிறதுக்கான தகுதியே குற்றவாளியாக இருக்கணுமோ? அப்படி இல்லை. நான் அதை தான் நீங்கள் சொல்கிறத நான் வேறு வார்த்தையில் சொல்கிறேன். அவங்க என்ன ஆட்சிக்கு வருவதை அவர்கள் என்ன எடுத்துக்கொண்டார்கள் என்றால் குற்றம் செய்வதற்கான ஒரு உரிமம், லைசன்ஸ் என்று எடுத்துக்கொண்டு விட்டார்கள். நம்மளை எப்படி வந்து காப்பாற்றிடுவாங்க, நம்ம கட்சியிலேருந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க. இல்லைன்னா யாரோ கள்ளக்குறிச்சியில் ஒரு கண்ணுக்குட்டின்றவன் 17 முறை சிறை சென்றவன் 18வது முறை மறுபடியும் கஞ்சா கடத்துவானா? அவனுக்காக வந்து யார் வந்து அவனை பெயில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு அப்பியரன்ஸுக்கு வந்து 5 லட்சம் 10 லட்சம் வாங்கக்கூடிய 2 வக்கீல்கள் போய் அவனை வந்து பெயில் எடுத்திருக்காங்க. அவன் வீட்டில் வந்து ஒரு சீலிங் ஃபேன் கூட இல்லை, அவ்வளவு வறுமையான வீடு. அவனுக்கு ஒரு நாளைக்கு 10-20 லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர் ஆஜராகிறார் என்றால் அதில் 2 மந்திரி பேர் அடிபட்டுது. 2 எம்எல்ஏ பேர், திமுக எம்எல்ஏ பேர். இவங்க தான் வந்து அந்த கள்ளச்சாராயம். ஜாஃபர் சாதிக் என்பவரை நீங்கள் வந்து ஏங்க உலகத்திலேயே இதை போல் ஒரு அசிங்கம் எங்கேயாவது நடக்குமா? அவர் தான் வந்து போதைப்பொருள் கடத்தியிருக்காருன்றது பின்னால் தெரிய வந்தது. அவர் வந்து காவல்துறை தலைவரை வச்சுக்கிட்டு ஒரு மாரத்தான், இளைஞர்கள் போதை பாதையில் போகாமல் இருக்கிறதுக்காக விழிப்புணர்வுக்காக ஒரு மாரத்தான் பீச்சில், பெசன்ட் பீச்சில் தொடங்கி வைக்கிறார். அப்போது காவல்துறை தலைவர் அவருக்கு வந்து ஒரு ஷீல்டு கொடுத்து சால்வை போத்துறார். எதுக்கு? போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு. கடைசியில் பார்த்தா அவர் தான் அவர் ஃபேக்ட்ரியில் வச்சு பேக் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புகிறாரு. இப்போ தெரியுது உங்களுக்கு. அதாவது இது பூரா வந்து அராஜகம் செய்துவிட்டு மேலே வந்து நாங்கள் வந்து ஒரு போர்வையை போத்துக்கிட்டா மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறது திமுக. எடப்பாடியாருடைய ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் வந்து குறைபாடுகளே இல்லாத ஆட்சி என்று எந்த ஆட்சியும் கருத முடியாது. நம்ம வந்து இவ்வளவு விமர்சனங்கள், அநியாய கொள்ளை அதெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்கிறோம். அந்த காலத்திலேயே சர்க்காரியாக இருக்கும்போதே என்ன சொன்னார்? விஞ்ஞானபூர்வமான ஊழல்னு அவர் கலைஞர் இருக்கும்போதே சொன்னார். சர்க்கரை மூட்டை என்னன்னா சர்க்கரையை எறும்பு தின்னுச்சு அப்படின்னா அந்த கோணி இருக்கணுமையா சாக்கு, அதை கரையான் அரிச்சிருச்சு கூவத்தில் முதல்ல. அன்னைக்கு பார்த்ததா சொன்ன முதல்ல இன்னி வரைக்கும் பாருங்கள், யார் கண்ணிலையுமே ஆப்பிள் அந்த முதல்ல. அப்போ புரியுது உங்களுக்கு இந்த ஆட்சியினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு புரியுது. இந்த தன்மை வந்து என்ன இந்த தடவை வந்து வித்தியாசம் அப்படின்னு கேட்டால்,
இது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிந்து விட்டது. அதாவது இப்போ நீங்கள் கேட்டீங்க, திமுக வந்து சம்மந்தப்பட்டவங்களாம் அங்கே குற்றவாளிகளாக இருக்காங்களா, இல்லை குற்றவாளிகள் திமுக தான் குற்றவாளிகள் தான் திமுகவான்னு எல்லாம் வந்து எப்படி வேணாம் ஏதோ சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வடிவேல் படத்துல எதுலேயோ வரும், படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டு படுத்துட்டான்னு. அந்த மாதிரி எப்படி சொன்னாலும் ஒரே விதம்தான். ஏனென்றால் திமுகவில் அந்த திமுக அடையாளம் நீங்கள் பாருங்கள், ரோட்டில் திமுக கொடி போட்டு ஒரு வண்டி போகுதுன்னா அவன் எல்லா வண்டி டிராஃபிக் எல்லாம் விட்டுட்டு, இப்போ ஒரு மந்திரி சமீபத்தில் நடந்தது, ஒரு விழாவுக்கு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. ஓபிஎஸ்ஸுடைய ஆதரவாளர்கள் அவர் வரதுக்கு முன்னால் திமுகவில் இணைவதற்கான ஒரு விழா, அதுக்காக போகிறார் அந்த மந்திரி. குறுக்கு வழியில் போகணுன்றதுக்காக மந்திரியும் அவருக்கு பின்னால் எம்எல்ஏ, அவருக்கு ஒரு 20 கார் போகும்ல, கம்ப்ளீட்டாக ராங் சைடில், ரைட் சைடில், எதிரில் வண்டி வரக்கூடிய சைடில் ஒரு மந்திரி தலைமையில் 20 வண்டி போகுது. ஒரு சாதாரண டிராஃபிக் ரூல்ஸை கூட மதிக்க மாட்டேன்றார் யார்? ஒரு மந்திரி. அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிறார்கள், சமுதாயத்தை, பெண்களை அதை சித்திரவதை செய்கிறார்கள், இல்லை சித்திரவதை செய்பவர்களுக்கு ஆதரவளிக்கிறார்கள். அது இன்னும் கொலை செய்பவனை விட கொலைக்கு உடந்தையாக இருப்பவன் தான் அதிக பெரிய குற்றவாளி. அப்போ இந்த ஆட்சி குற்றவாளிகள் அதை வந்து பெண் விஷயமோ, இல்லை ரவுடிசமோ, இல்லை கஞ்சா போதையோ, எந்த விதத்திலும் குற்றம் என்றாலே அந்த இடத்தில் திமுக ஆஜராகி விடுகிறது ஏதோ ஒரு வகையில். இல்லைன்னா இப்போ அந்த ஓசூரில் நான் சொன்னேன் பாருங்கள், சொல்லி அந்த ஓசூரில் வந்து வீட்டு வாசலில் வண்டி நிறுத்தினா வந்து எடுக்கலைன்னு சொல்லிட்டு வந்து மோதி கீழே தள்ளிட்டாங்க. அந்த ஒரு வயதானவர், ஒரு 58 வயதானவர், அவர் வந்து அரசு அதிகாரி. அவர் வந்து ஏன்பா போதையில் வந்து கலாட்டா பண்ணுறீங்க, ஃபுல்லாக கஞ்சா போதையில் இருக்காங்க, கையில் கம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடிக்க வராங்க, ஏன் அப்படி தகராறு பண்ணிட்டீங்க, வண்டி எடுக்கணும்னு ஆர்ன் அடிச்சிங்க, அதுக்குள்ளே வண்டியை கீழே தள்ளிட்டீங்க, வண்டி அடிபட்டு போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்கிறார். அவர் தன்னோட பையனை பார்த்து அவர் கையில் அடிபட்டுருக்கு, அவரை வந்து உள்ளே போப்பா தகராறு வேணான்னு சொல்கிறார். அவரோட அந்த அடிபட்ட பையன், அவருடைய மனைவி, 6 வயது குழந்தை, இவர்கள் பேரில் 22 வயது ஆதித்யா என்கிற இளைஞன், உள்ளூரில் மால்கிரி சீனா என்ற திமுக நிர்வாகியின் மகன், வேண்டுமென்றே காரை ஏற்றி அந்த பெரியவர் வந்து சம்பவ இடத்திலேயே எலும்புகள் நொறுங்கி இறந்திருக்கிறார். இதை விட கொடுமை வந்து அவன் கஞ்சா போதையில் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல செஞ்சுட்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அவங்க அப்பா இருக்கார் பாருங்க, அந்த திமுக நிர்வாகி, போலீஸ்காரர்களை அழைத்து வந்து அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் யாரெல்லாம் வீடியோ எடுத்தாங்களோ அவங்களாம் மிரட்டி அதை வந்து அழிக்க சொல்லியிருக்கார். யாருமே சாட்சி சொல்ல வரமாட்டேன்றாங்க. இதை விட ஒரு அராஜகமான ஆட்சி உலகத்தில் எங்கு நடக்க முடியும்? ஒரு கொலை நடந்தது, அந்த கொலையை மறைப்பதற்கு அந்த திமுக நிர்வாகி வரும்போது துணைக்கு வந்தது யார் தெரியுமா? அதை அழிக்க சொல்லி அந்த ஊர் மக்களிடம், அந்த ஊர் காவல்துறை. இதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது சொல்லணுமா? இந்த ஆட்சியை பற்றி வேறு ஏதாவது விமர்சனம் வந்து இதை தாண்டி ஏதாவது வேணுமா? காவல்துறை எதற்கு இருக்கிறது என்றால், ஒன்று குற்றம் செய்வதை தடுப்பதற்கு, குற்றம் நிகழ்வதற்கு முன்னாலே, இல்லை ஏங்க யாரோ ஒருத்தன் வந்து ஒரு ஒரு போஸ்டர் வச்சு, ஸ்டாலின் அவர்களுடைய முதல்வருடைய போஸ்டருக்கு ஒரு வயசான பாட்டி, அதுக்கு மனநிலை சரியில்லையா என்னன்னு தெரியல, அவர் செருப்பு எடுத்து தூக்கி போட்டுச்சு. அதை ஒரு 18 வயது சிறுவன் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டான். அவனை பிடிக்க 5 தனிப்படை. அது பரவாயில்ல, அது ஒரு 80 வயதான பாட்டி, அநேகமாக மனநலம் சரியில்லையோ என்னமோ தெரியல, இல்லைன்னா அப்படி பண்ணுமான்னு தெரியாது. அதுக்கு 20 தனிப்படை காவல்துறையில். இந்த கொள்ளை அடித்தவன், கொலை பண்ணவன், இவனெல்லாம் பிடிக்கிறதுக்கு தனிப்படையாக அமைங்கன்னா, ஒரு 80 வயது பாட்டி மனநலம் சரியில்லையோ என்னமோ தெரியல, அவங்கள பிடிக்கிறதுக்கு 20 தனிப்படை. இவ்வளவும் முதல்வருக்கு தெரிந்து நடக்கிறது என்றால் அதுக்கு வேற ஒரு அர்த்தம். முதல்வருக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை என்றால் அதுக்கு வேற அர்த்தம். அர்த்தம் எந்த பக்கமாக இருந்தாலும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இரண்டுடைய அர்த்தமும் புரியும். 2026 தெரியும், தெளியும். விடியல் என்றால் எப்போ வந்து விடியல் புரியும்? உண்மையான விடியல் வந்தால் தான் எவ்வளோ நாள் நம்ம இருட்டில் இருந்திருக்கோங்கிறது தெரியும். தெரிய போகுது 26 தேர்தல். நிச்சயமா சார். எங்க கூட இணைந்து இன்னைக்கு தமிழ்நாடு இருக்க சூழலுக்கு இந்த திமுக தமிழ்நாட்டை விட்டு ஓடியே ஆகணும், அதிமுக ஆட்சி அமைஞ்சா மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் இருக்க முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. நான் கூட வந்து முதல்வரை சந்திக்கணும்னு டைம் கேட்டேன், அவர் கொடுக்கல. ஏன்னு கேட்டால் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நான் திமுக போஸ்டர்லாம் விட்டுருந்தாங்க, பத்திரிகைலாம் போட்டிருந்தாங்க, உங்கள் கனவை சொல்லுங்கன்னு. என்னுடைய கனவு வந்து திமுக ஆட்சி இல்லாமல் ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்பது தான் என்னுடைய கனவுன்னு அவர்கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். எனக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அதனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர்கிட்ட என்னுடைய கனவு என்னென்னு எல்லாரையும் கேட்டீங்க, என்ன விட்டுட்டீங்களே. நான் ஒரு நேர்மையான பத்திரிகையாளன்,
நேர்மையான பத்திரிகையாளர்னா அப்போ என்ன அந்த பக்கமே விட மாட்டீங்க, சரி புரிஞ்சுது. அதனால் என்னுடைய கனவு அடுத்த ஆட்சி, வரப்போகும் ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும். மக்களுக்காக சிந்திப்பவர்கள், மக்களுக்காக செயல்படுபவர்கள் ஆட்சியாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இதுவரை வந்ததை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக எடப்பாடியால் அப்படி ஒரு ஆட்சியை தர முடியும் என்கிற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் தமிழ்நாட்டு மக்களோடு சேர்ந்து எனக்கும் இருக்கிறது. உங்களோட கனவு மட்டும் இல்லை சார், இந்த தமிழக மக்கள் எல்லாரோட கனவும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது மட்டும்தான். நிச்சயமா இந்த தேர்தலில் இந்த கனவு பழிக்கும் நம்புறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.